லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக பல துறைகள்ல ஊழல் அப்படிங்கறத ஆவணங்களோட சமர்ப்பிச்சிருக்கிறீங்க. சாதாரணமா பார்க்கிற ஒரு பாமரனுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம KN நேரு அவர்களுடைய துறையை எடுத்துக்கோமே, நகராட்சி நிர்வாகத்துறையில எப்படி இந்த 4.5 ஆண்டு காலத்துல 64,000 கோடி முதல்ல ஊழல் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? எப்படி அந்த ஊழல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க? ஆமா, இவங்க இந்த ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி இப்ப கடன் வாங்கியிருக்காங்கல்ல. அந்த 5 லட்சம் இப்ப மொத்தம் 9 லட்சம் கோடி ஆயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டோட கடன். நமக்கெல்லாம் 4.6 லட்சம் நம்ம தலையில கடன் இருக்குது. அப்போ அந்த 5 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் இருக்கா தமிழ்நாட்டுல? திமுக செயல்படுத்தி இருக்குதா? கண்ணுக்கே தெரியலையே. முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற திட்டத்தை பார்த்தோம்னா எல்லாமே அதிமுக ஆட்சி பீரியட்ல, எடப்பாடி ஆட்சி பீரியட்ல அந்த திட்டம் தொடங்கப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதுகளை தானே இவர் அடுத்த வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாலத்தை திறந்துகிட்டு இருக்காங்க. தவிர அவங்களா உன்னை எடுத்து செஞ்சாங்க அப்படின்னு யாராவது ஒரு விரல் விட்டு சொல்ல முடியுமா?